இறுதியாக ஒரே ஒரு சவால் விடுகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தர்கா வழிபாடை தகர்த்தெறியப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்வதற்கு காரணம், அல்லாவை மட்டும் நாங்கள் வணங்க வேண்டும் என்பதனால், அல்லாஹ் அல்லாதவர்களை நாங்கள் அழைக்க கூடாது என்பதனால், அல்லாவுக்கு நாங்கள் இணை கற்பிக்க கூடாது என்பதனால், அவ்வாறு இணை கற்பித்தால் நிரந்தரமாக நாங்கள் நரகத்தில் இருக்க வேண்டி வரும் என்பதனால், அதையும் தாண்டி இந்த தர்காக்களை நீங்கள் ஆய்வு செய்தால் முகவரியற்றவர்கள், சக்தியற்றவர்கள், வீணானவர்கள், பொய்யானவர்கள், கற்பனையானவர்களால் நிறைந்ததுதான் இந்த தர்காக்களாக இருக்கிறது. இந்த தர்காக்களை தரைமட்டமாக்குமாறு இறை தூதர் அவர்கள் சொல்லிவிட்ட பிறகு அதை வைத்துக் கொண்டு நீங்கள் கொண்டாட்டம் நடத்தினால், இருக்கக்கூடிய ஒவ்வொரு தர்காக்கும் எங்களை அழைத்து செல்லுங்கள். ஒரு சவால், அந்த தர்காவை தோண்டுவோம். அந்த தர்காக்குள்ள நீங்கள் சொல்லக்கூடிய அவுலியா உடம்பு மக்கி போவாதவராக இருந்தால், உயிரோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடம்பு மக்கி போவாதவராக இருந்தால் அந்த கபர்ல என்னையும் சேர்த்து அடக்குங்க. இல்ல உடம்பு மக்கி போன ஒருவராக இருந்தால், வெறும் எலும்பு கூடு மாத்திரம் இருந்தால், அது தர்காவில்லை, அவுலியாவில்லை, அல்லாஹ் அல்லாதவர் என்ற நிலையில் நாங்கள் வணங்கிய ஒரு சிலை என்று நினைத்து அதை உடைத்து தகர்த்தெறியுங்கள் என்ற இந்த பகிரங்க சவாலை விடுத்து விடை பெறுகிறேன்.